Allah is the truth. But Allah is promising to the people. How truth to promise? Should we think about the people? Allah is the truth. Quran is the truth. People is the truth. But Allah promised to the people. But Allah is the manufacturer. Allah is a creator. But He promised to the people, human being. What is the promise? In the Quran, wal ashr innal insana lafi khusr illa alladhina amanu wa amilu salihati wa tawasaw bil haqqi wa tawasaw bis sabr. Just is promising two words. Just I will tell by Tamil. Allah subhanahu wa ta'ala சத்தியம் செய்கிறான். எதன் மீது? காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்பது எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. மனிதனை திருத்துவதற்காக, மனிதனை ஒழுங்கிணைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதன் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் காலத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறான். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். முஸ்லிமையோ முஸ்லிம் அல்லாதவர்களையோ அல்லாஹ் தஆலா பார்த்து சொல்லவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எப்படி சொல்றான் பாருங்க. மனிதன் நஷ்டத்துல இருக்கான்னா அவன் என்னைக்குமே அவன் நஷ்டவாதி தான். விசுவாசம் கொண்டு யாரு நஷ்டத்துல இருக்கிறா, யார் நஷ்டத்துல இல்ல அப்படின்னா, யார் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களையும் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தும் பாவங்களை விடுவதிலும் நன்மைகளை செய்வதிலும் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களே அத்தகையோரை தவிர. எவ்வளவு கிளியரா சொல்றாங்க பாத்தீங்களா? யார் சொல்றா? நான் சொல்லல, எந்த ஒரு மனிதன் சொல்லல, மனிதனை படைத்த இறைவன் சொல்லுகிறான். அது என்ன சொல்றான்னா சத்தியம் செய்து சொல்றான். எவ்வளவு கிளியரா இருக்கு பாத்தீங்களா? இந்த பேரு பேசணும், காலையில இருந்து பேசிருக்கோம், காலையில இருந்து எல்லாமே செஞ்சிருக்கிறோம். ஆனா நம்மை படைத்தவனுக்கு தான் தெரியும் நம்மை பற்றி. அவனே சொல்லிட்டான், உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷன் எல்லாருமே நஷ்டத்துல இருக்கிறான். ஆனால் யாரை தவிர, யார் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்கள் செய்யறாங்களோ. காலையில டாக்டர் அப்துல் காதர் பிசினஸ் பத்தி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசும்பொழுது, மனிதனுடைய வாழ்க்கைக்கும் வியாபாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது, இரண்டுமே தொடர்ந்து செயினை போல தொடர்ந்து வரக்கூடியதுன்னு சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக தான் சொல்றான், யார் நல்லதை செய்து கொண்டு, யார் ஒருவருக்கொருவர் நல்லதை உபதேசம் செய்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் அத்தனை பேரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் சொல்லிட்டான். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டான் பாத்தீங்களா? சோ நாம் இங்க எதற்காக கூடியிருக்கிறோம், எதற்காக வந்திருக்கிறோம், எதற்காக வியாபாரம் செய்கிறோம், எதற்காக கம்பெனி நடத்துகிறோம், எதற்காக வேலை செய்கிறோம், இதற்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் என்னன்னா, that is the business, who will pay. இதான் காரணம். இப்ப கடவுள் நம்மளை படைச்சது எதுக்காக அப்படின்னா அவரை வணங்குறதுக்காக தான். So who will manufacture it, who will create it, he also want to do something. So he also expecting from us. So he want to do the business. Allah is the creator. He also needs something from him, from you. That's why he said, நீ நல்லது செஞ்சீனா நீ சொர்க்கத்துக்கு போகலாம், நீ கெட்டது செஞ்சீனா நரகத்துக்கு போவ. எவ்வளவு கிளியரா சொல்றான் பாத்தீங்களா அல்லாஹ் தஆலா? நீங்க யாரு நல்லது செய்கிறீர்களோ அவர்களுக்கு மறுமையில் நற்கூலி இருக்கிறது, அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். யார் கெடுதல் செய்கிறீர்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்வீர்கள், அவர்களுக்கு நரகம் இருக்கிறது. சிம்பிளா சொல்லிட்டான். அப்ப அவனும் வியாபாரம் பண்றான் நம்மகிட்ட. நீ நல்லது செய்ய, உனக்கு நான் நல்ல சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன். நீ கெடுதல் பண்றியா, உனக்கு நரகம் வச்சிருக்கிறேன். So everybody doing that, who will do the better, who will do the best. So that's why we are challenging in this world. How to challenge it?
how to challenge us. We can do the business easily. We can make the money easily. There is no way, no problem at all in the market. One day, we are in the nice fashion. I think the Malik knows. One Choitram, big company, is group of companies in the UAE market. He is providing the all ready-made goods. He came to us. Why, Nurullah, why you are closing the shop? You are just open last 4 years before. Why you are closing the shop? I said, no, I can't run the business because the market situation is very bad. That's why we are closing. No, your survey is not good. Just what you want, I will help you. I will give the empty check. How much you want, you can fill up it, you can run the business, give me 2%. I told that day, I need from Allah 24 hours. You can make anything without any problem, or I never make any wrong from you, I never take any fault from you. I need from the Allah, I need the permission from Allah only 24 hours. If Allah subhanahu wa ta'ala make the permission to me to make anything without any complaint, anything fault, Allah given permission to me, I can make one of the top millionaire in the world. I can make how to make the money. I promised to that guy, he without open any mouth, he will run away from my office. That's why business is not nothing the things major subject, but we have some policies. We have to do something better than others. We have already created our policies. So that's why we want to follow according our thumb, according our regulation. So that's why we are struggle. That's a teeth problem. That's not major problem. பிள்ளைங்க பிறந்த உடனே பல்லு முளைச்சிடாது. பல்லு முளைக்கும் போது வெடிக்கும் அந்த பல்லு, அந்த எதிர்லாம். அதே மாதிரி நமக்கு சில teeth problems இருக்கு. அது வந்து very simple. We can take any time. We can solve any time. இத வந்து just last time நம்ம கம்பேர் பண்ணோம்னா மெயின்டெனன்ஸ் வந்து 68 யூனிட்ஸ் நியூ லிஃப்ட்ஸ் வந்து சைன் பண்ணோம். ஆனா இப்போ 70 லிஃப்ட்ஸ் சைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன்ல வந்து லாஸ்ட் இயர் வந்து 100 யூனிட்ஸ் சைன் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் இதுவரையிலும் 72 யூனிட்ஸ் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 28 யூனிட்ஸ் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை இன்னும் ரீச் பண்ணாம இருக்கும். இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி சிம்பிள் சொல்யூஷன். ஸோ how many marketing people with us? 6? 5. Okay. We cannot take 5 lifts this month. We can reach simply. How many quotations submitted from you, Padani? Please sit. 148 quotation already submitted. More than 500 people already meted. You cannot sign 5 contract. You can, but you cannot approach. How to approach? There's a terms. So the same thing can follow Mr. Sikandar, Mr. Anwar, and Mr. Ismail Shah. So everybody can meet to the clients to achieve our target seriously. Because salary you can get easily, no problem. But without paying, how you can get it? So Ansari can work, Parani can enjoy, cannot. So Ansari how to answer? So both should be work. Both should be think about according his responsibilities, according his follow-up. That is very important. The marketing only providing everything? No. Technical people also providing everything. Don't say, sometime I listening, marketing people only making money, technical people never make money. Technical people only for the expenditure. No, don't think like that. Without expenditure, you cannot get the profit. Who will pay the money? You cannot install the elevator, you can get the money? You cannot get the money. When you take the advance payment, that is your
headache will be started. When you got today, you got signed the contract, you get the money for advance payment. Who is the marketing representative? He can sleep, but I cannot sleep. When Ansari hand over the site, Mr. Chief Engineer going to collect the last payment, the final payment. He called me, yes sir, today we hand over the project. I collected the last payment. That time I can sleep. That's a more difficult.